கம்பேக் தர போகிறோம். ஆல்ரெடி வந்து வெள்ளிங்கிரி போயிருந்தோம். அதுமாரி இப்போ வந்து தூத்துக்குடிக்கு போகிறோம். நம்ம மச்சான் மும்பை மாரி கம்பேக் தரோம். சென்னையிலேருந்து தூத்துக்குடி போயிட்டு மாப்பிள்ளையோட கல்யாணத்துக்கு போகிறோம். மாப்பிள்ளையோட அவங்க அக்கா கல்யாணத்துக்கு போகும்போது டோல்கேட்டில் வந்து ஒரு பாண்டியன் ஹோட்டல் ஒரு ஹோட்டல் போர்ட் ரோட்டில் சாப்பிட்டோம். பரோட்டா சூப்பராக இருந்து நீங்களாம் போய் சாப்பிட்டு பாருங்கள். அது பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 பொறம்பவங்க வந்து மேட்ச் பார்த்துருக்குது. இதோ மாப்பிள்ளை எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு தான் போனோம். பிளான் ஒரு சேஞ்ச் என்னான்னாக்கா நம்ம கூட வந்து ஒருத்தன் வரான்னா ஒரு புறம்போக்கு எலும்பு வந்து பாபுன்றது வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் இல்லை நான் வரல அப்படின்ட்டா. ஒரு நாள் கற்றுனாக்கா பஸ் டிக்கெட் வந்து 980 மொத்தமே வந்து மாப்பிள்ளை அக்கா தம்பி அதாவது சூர்யா வந்து செலவு பண்ணிட்டான். மொத்தம் சார் நான் டிக்கெட் போட்டேன் வாமாச்சா அப்படின்னாக்கா இல்லை எனக்கு வந்து கிளாஸ் இருக்குது கேட்கணும் தோணுவனை பார்த்தாக்கா மூஞ்சி பார்த்தா ஸ்லீப் வந்து கேட்காமலே போயிடுறேன். சரி மனுஷன் ரொம்ப கஷ்டமாகாது இவன் டிக்கெட்லாம் போடுறான் காசு ஆனால் வர மாட்டான் காசோட அருமை தெரியல அவனுக்கு. இதெல்லாம் வந்து ஏசி லைட் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம் இல்லை காற்று வரலாம் ஏசி ஆன் பண்ணிக்கலாம். மாப்பிள்ளைக்கு வந்து ஏசி வந்து ஒத்துக்காது. அதனால் என்ன பண்ணலாம் மாப்பிள்ளை ஜெர்கின் மாப்பிள்ளை வந்து ஏசி ஒர்க் ஆகுது. அதனால் வந்து மாப்பிள்ளை வந்து ஜெர்கின் போட்டு நல்லா பேசுகிற மாதிரி பத்துங்கிறான் பாருங்க. இவங்கிறான் பாருங்க இவன் வந்து வேஸ்ட் அவனை பற்றி பேசுறதே வேஸ்ட்டு. ஏன்னா இப்போ தான் லோ பிரேக்கப் எது பேசாலும் அழுதுருவான் மாப்பிள்ளை. அதனால் நம்ம வந்து விட்டுருவோம். சென்னை தான் எங்கே போனாலும் சென்னை தான். தூத்துக்குடி போனாலும் சென்னை தான். மதுரை பன் பரோட்டா கொடூரவா 200 வச்சா ஈஸியாக ஜெயிச்சிடும். சென்னை ஜெயிச்சிருவான். 200 வச்சு ஜெயிச்சிடும். 127 இப்போ 5 ஓவருக்கு 5 ஓவருக்கு தம்பி காட்டு தம்பி ஹாய் தம்பி ஹாய் சார் ஹாய் சொல்கிறேன் ஹாய் சொல்கிறேன் இது என்ன இது? அரே நீ அப்பா சொல்றா பாய் பாய். இது நாங்கள் வந்து பஸ் வந்து பிரேக் நிறுத்தோம் நடுவில் சாப்பிட்றதுக்கு. அப்போ வந்து நாங்கள் போயிட்டு பிரேக் அப்போ நான் வீடியோ என்ன சாப்பிட்றோம் என்ன குடிக்கிறோம் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவோம். ஒன்றும் இல்லாமல் அப்டேட் பண்ண மொத்தம் நாங்கள் கவலையே படுறேன். சென்னை ஜெயிக்கணும் லைட்டை போட்டுருவாங்க. நான் வந்து அங்கே வந்து இது வரைக்கும் ஓடி வந்தேன். சென்னை வந்து 6 மஞ்சள் கலர் பின்னாடி ஆபுக்கும் அப்போ கண்ணா வேலைலாம் இதே வேலை தான். என்னன்னாக்கா ட்ரெஸ் போடுறது ட்ரெஸ் வந்து போகிறது பாத்ரூம் போகிறது வீடியோ எடுக்கிறது இதே தான் ப்ளூ ஃபிலிம் எடுத்து. அதுக்காக இந்த பஸ் நாங்கள் வந்து புக் பண்ணி தம்பி பேர் நான் சொல்கிறேன். தம்பி சொல்கிறேன் தம்பி ரூபன் என் பேர். உன் பேர் ரூபனா? மேட்ச் பாப்பியா? எந்த டீம் பிடிக்கும்? சூப்பர் சூப்பர் தம்பி. சென்னைன்னு சொல்லி போ சும்மா சொல்லு. இப்போ சென்னை மேட்ச். தம்பி வந்து பத்திட்டா பார்த்தா என்ன படிக்கிற? 8th போறேன். தனியாக போற? தனியா போறியா? அப்பா அம்மா. சரி சூப்பர்ப்பா. நாங்கள் சும்மா தான் இருப்போம் பேசலாம். ஆர்சி மேம் சொல்லிட்டேன் அதெல்லாம் வாங்கி தருவோம். அதெல்லாம் சாப்பிடாது லைட்டாக பண்ணது பொறுப்பு மேட்சப் பண்ண மச்சான் சஞ்சய் யாரா இவன்? நான் உள்ள 11 மணிக்கு பாப்பேன்டா. 11 மணிக்கு காலைல வந்து சொல்லுவேன் சென்னை இவல ஒரு 2 லைன் பண்ணாங்க அப்படின்னு வந்து நியூஸ் பார்த்து காலைல அதெல்லாம் முடிச்சு வேற தூக்கத்தை முடிச்சு சென்னை மேட்ச் பார்த்தோம்னா நம்ம மேட்ச் பாத்துங்க சென்னை தோத்துருமான்றான். தோத்துச்சேனா நான் ஆப்போசிட்டா சொன்னா நடக்கல. அதனால நான் தோத்துருந்தேன்னா ஜெயிச்சிருவாங்க. தோத்துரும் சென்னை தோத்துரும். சென்னை வந்து தோத்துச்சுனாக்கா சூர்யா அவங்க ஊருக்கு போறோம். அப்படியே அவனை அச்சு பொச்சு கடல்ல பொச்சிட்டு வந்துடும். நாங்கள் ஏப்ரல் 18 மே 17 வந்து அவங்க அக்கா கல்யாணம் 18 இதுல அந்த முல்லையர்கள் பிரச்சனை வந்ததுல அது அம்மா தோகன் சொன்ன ஜெயின்னு சொன்னார்ல அவன் சொல்ல நீ சொல்லக்கூடாது. அது கூட சூர்யா வந்து தோகம் சொல்லலாம். தோத்துச்சுனாக்கா மே 18 முள்ளைகள் எப்படி வந்து சாவச்சாங்களோ அதே மாதிரி இவனை சாவச்சு பரவாயில்ல. அதான் ஞாபகம் வச்சிருக்கீங்களே அரசியல்வாதி குரு இது. அவன் இப்போ பதிவு பண்ணல. இவர் வந்து இது விசிக குரு. இவர் பேரு இன்ஸ்டாகிராம். இரு இப்ப பாரு சட்ட கிடத்துல தப்பு நினைச்சிடாதீங்க. ஆபாசம் மனசுல எங்க அண்ணன் வந்து மனசுல ஒரு கொள்கையோட
ராஜராஜ சோழன் கொள்கையோட செயல்படுறாரு. நாங்கள் வந்து ராஜராஜ சோழனா? அவன் வந்து டிவிக்கு அதெல்லாம் அரசியல் என்னன்னு தெரியல. அப்படியா? ஓகே, அதனால பார்த்துக்கோங்க. அரசியல் நம்ம vlogல அரசியல் பேசக்கூடாது வேற. இங்க பாரு, அடுத்து பாரு, நான் தமிழர் கட்சி. சீமானுங்க போட்டா சீமான் தெரியுமா அண்ணன்? ஜீரோ பாருங்க பெட்ரோல் பங்க். அண்ணனோட சோஷியல் ஐடென்டிட்டினா வந்து வேற மாதிரி. புரியுதா இல்லையா? இது ரெண்டாவது விட முக்கியமா இல்ல ஹாஸ்பிட்டல்ல இலவசமா மருத்துவம் முக்கியம்? எனக்கு வந்து ரெண்டாவது தான் முக்கியம். வருஷம் 30 நாள் 30 நாள் நான் இது ஹாஸ்பிட்டல் இருப்பேன்டா. மாசம் 5000 தராருல. நான் இப்ப போய் கிராஜுவேஷன் அடுத்து அப்ளை பண்ண போறேன் போயிட்டு. உடனே ஆமா, அந்த இது ஆம்பூர்ல பையன் வந்து ஆம்பூர்ல இருக்கிறான். தூத்துக்குள்ள போயிட்டு ஓட்டு அப்ளை பண்ணுவாங்க. பேட்ச் புக் பண்ணுவாங்களா? நிஜமாலே கிராஜுவேஷன் முடிச்சு அடுத்த கையோட போய் அந்த பட்டதாரி 5000 தராருல, அது போய் அப்ளை பண்ண போறேன். அவ்வளவுதான். ஒரு 2 மாசம் பட்டதாரி இருந்துச்சு. சரி சரி. அப்பதான் அப்படி வந்து லைட் அடிச்சேன். இப்போ வந்து திருப்பதி காலைல பாக்குறேன் guys. ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக வந்து லைட்டில் எதுவுமே ஆஃப் பண்ணிட்டாங்க. நாங்கள் தான் ஃப்ளாஷ் ஆன் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி வேறு கொஞ்சம் லேடிஸ்லாம் இருக்கிறாங்க, வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண போகிறாங்க. அதனால் இதோட வீடியோ முடிச்சுட்டு பிரேக் வரும். பிரேக்கில் திரும்ப வரோம். நாங்கள் கவலைப்படாது, ஓகேவா? எங்களை மிஸ் பண்ணிங்க தெரியும். ஆனால் பிரேக்கில் நாங்கள் வரோம், வந்து பயமாக பேசுவோம். கவலைப்படாது. எல்லாரும் ஒண்ணுக்கு காட்டு வந்தா பிரேக். இவனுங்க அவங்க அப்புறம் அதான் வேலை. நான் சொல்கிறேன்னே, அவனுங்க அப்புறம் அதான் வேலை. பாத்ரூம் போகிறது, பாத்ரூம் எல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் படம் எடுத்து போகிறது தான் அவங்க. அது இல்ல மொத்த வீடியோ காட்டு. டீ குச்சா டீ கூட வீட மொத்தம் கொத்தா வசதியாக ஒரு சத்தமாக இருக்குது. அவுட்டு ஏய் மாறு. தூபேவா? சொக்க வந்து வச்சுப்பா சபி. முட்டி போடு பாபு, கீழே போடு, முட்டி போடு. டேய் டாப் பண்ண மேட்ச் கொஞ்சம் வந்து மாப்பிள்ள இது வந்து பிரேக் பிரேக் பிறகு தொடரும். இவன் தான் மாப்பிள்ள அம்சா சென்னை மாப்பிள்ள அங்கே 4 அடியில் 4 என் கதை சொல்கிறான். அப்படியே பார்த்தனா அப்படி இருக்கிறான். இவன் தான் ரியல் அம்சா. கிரிக்கெட் சென்னை ஃபேன் மாதிரி எனக்கு வந்து திடீர்னு ஆர்சிபி சப்போர்ட் பண்ணிடுறேன். ஆள் கிடையாது. அதே சிரிக்க பாசி சிக்ஸ் ஜெயிச்சு வச்சுக்கேன், சிக்ஸ் டென்ஷன் ஆயிடும். அந்த மாதிரி ஜெயிக்கிட்டோம், ஆனால் சிக்ஸ் டென்ஷன் ஆயிடும். அந்த மாதிரி அது இல்ல பாருமா டைம் வந்து பாருப்பா டைம் பாருப்பா 9:27. ஓகேவா? நீ வந்து இப்போ இந்த டைம் சொல்கிறேன், நான் வந்து 11 மணிக்கு டைம் வச்சு கலைப்பேன். ஆர்சிபி திடீர்னு ஆர்சிபி சென்னை ஜெயிச்சிச்சுன்னா செத்துட்டேன். சிஎஸ்கேன்னு தோக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன். ஆர்சிபின்ற நானே கம்பாயிடுவேன். ஏன்னா பேச்சு அப்படி புரியுதா? புவனேஸ்வர் குமார் 6 ரன் அடிச்சு கடைசி பால் ஜெயிக்கிறீங்க. பாரு அப்ப எவ்வளவு டஃப் ஆகுற பாரு. கோலி டக்கோட் ஆகிடும். டவுன் வந்து அடிக்கிறோம். கோலி டக்கோட் ஆகிடும். டவுன் வந்து கோலி இப்படி ஒரு பால் இன்சிங் பார்த்தா டவுன் வந்து அடிக்கிறோம். நீங்க பாரு 5வது டவுனுக்கு யாரு எவ்வளோ வச்சுக்கிறேன், எவ்வளோ சேர்த்து பண்ணி 160. 160 கண்டிஷன் அப்படி பிச்சு கண்டிஷன் அப்படி இருக்குல்ல. டீம் கண்டிஷன் அப்நார்மலாக இருக்குது. யாரு உங்களுக்கு தான் யோ தம்பி ஒரே மேட்ச் தான் அதிகமாக பண்ணிக்கிறீங்க. டேய் ஒரே மேட்ச் தான் அதிகமாக பண்ணிக்கிறீங்க. ஒரே மேட்ச் எல்லாம் கிடையாது. இப்போ சீசன் ஜெயிச்சிட்டோம்ல, எங்கே ஜெயிச்சிங்க? சிஎஸ்கே ஜெயிச்சிட்டோம்ல. இப்போ நான் இப்படி பேசுகிறேன். நீ நான் பாயிண்ட் டேபிள் தான் பேசிக்கிறேன். அம்சாவா? சரி இப்போ நான் திடீர்னு மாறுவேன். இப்போ திடீர்னு மாறுவேன். இப்போ திடீர்னு மாறுவேன். நாங்கள் டாப்பில் வரோம் தான். சிஎஸ்கே ஓவரா லெஃப்ட் ஹேண்ட் நான் எடுத்துக்கிறேன். நீ இது வரைக்கும் ஆடிக்கிறேன் என் கூட, நான் இது வரைக்கும் ஆடிக்கிறேன். நாங்கள் தான் அதிகமாக வின்னேன். அதெல்லாம் கிடையாதுப்பா. இந்த மேட்ச் தோத்துட்டாங்களப்பா. 70 கால் அவுட் நீங்கள் என்கிட்ட. பரவாயில்லன்ற இப்போ நாங்கள் தோத்துட்டீங்க என்கிட்ட. கால் அவுட் 70 ரூபாய். கால் அவுட் 70 ரூபாய் எங்கள் ஊரில். கால் அவுட் அதே டீம்ல தான் தோத்தீங்க. அதே டீம்ல தான் தோத்தீங்க. இப்போ மே 5 மார்ச் சிங்கம் ஓய்வு இருக்குது. புரியுதா இல்லையா? சிங்கம் ஓய்வு எடுக்கிறது நல்லது. சிங்கம் தயவு செஞ்சு நான் சிங்கம் வந்து கத்துச்சுல வச்சுக்கேன். காயத்தோட சிங்கத்தோட கஷ்டம் நான் பார்த்தேன் அன்னைக்கு. சிங்கத்தை ஓய்வு எடுக்க சொல்லுங்க. நல்லதா டீம் நல்லதா ஆனுங்க. சிங்கம் ஓய்வு எடுக்கிறதுனா நீங்கள் இங்கே ஆட முடியும். சிங்கம் ஓய்வு எடுத்துச்சியா? அப்புறம் நாங்கள் தான் வருவோம். சிங்கம் ஓய்வு எடுத்துச்சு. எங்க சிங்கம் தெரியுமா தெரியாதா? இப்படி எகிற சிங்கம் பாருப்பா, இதுதான்ப்பா சிங்கம். அவர் சிங்கம். நான் சிங்கம் தான் ஒத்துக்கிறேன். சிங்கம் ஓய்வு எடுத்துச்சுல. எங்க சிங்கம் வந்துச்சு மேலே எகிரும் தெரியுமா? ஆர்சிபி சிங்கம் வரும் எகிரும் பாரு. அது நரிடாது. சிங்கம் சென்னை சிங்கம் சிங்கம் இருக்கும். ஆமா எங்க சிங்கம் ஆர்சிபி காட்டா குள்ள நரிப்பாது. ஆர்சிபி காட்டுறாங்க. டோரா பூச்சி குள்ள நரி.
சாப்பிட்டான் ஃபிளிக்குக்கே முடிஞ்சிச்சு ஐபிஎல். ஆமா அந்த சர்ச் ஏஜ் ரோடு போடுவான் டெஸ்ட் மேட்ச்ல அந்த தேர்ட் சிப்ல கேட்ச் இருப்பாங்களே அந்த அவுட் சைட் ஆப்பா அதுல ஃபிளிக் இப்படி ஆடுவான் இன்சிடேஜ் நீ யார் டீம் நீ சகலா அந்த வந்த நான் வந்து சென்னை FC. சென்னை பேர் கேட்டாலே வந்துருவாங்க மஞ்சள் மஞ்சள் ரெட் கார்டு ஆசி தம்பி ரெட் கார்டு தம்பி ஆர்சிபி ரெட் கலர் பவுச் ரெட் கலர் வச்சு டேய் இங்க பாரு ஆ பாத்தியா இங்க பாரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பாருங்க பேக் கூட ரெட் கலர் தான் கோட் பேக் கூட ரெட் கலர் தான் பஸ்ஸோட ஸ்ட்ரக்சரே மாத்த சொல்லிரு நீ சென்னை மேட்ச் வேற ரெட் கலர் வேற எதுவும் இல்லையே. ரெட் இருக்காது குஞ்சு கூட ரெட் கலர் பாருங்க. உனக்கு ரத்த தேசம் உயிர் போயிடும் ரத்தத்தெல்லாம் காமிச்சா ரெட் கலர் எல்லாமே எங்கே பார்த்து ரெட் கலர் இருக்கு. டைம் காட்டுறேன் இப்போ அதே மாதிரி 11 மணிக்கு பண்ணணும். நான் சைஸியாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி எடுத்து வருது எப்படி நான் சொல்கிறேன் இப்போ என்னாச்சுன்னா இது ஆபரகாம வந்து காணும் வண்டியில் கண்டுபிடிக்கலாம். நம்ம வண்டி ஸ்டார்டிங்கில் வண்டி நின்றுச்சு இறங்கிட்டான். ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லி இறங்கினா ஃபோன் எல்லாமே என்கிட்ட இருக்குது. வண்டி அங்கே நின்றுச்சு இங்கே வந்துச்சு கரெக்டாக இங்கே வரானா பார்க்கலாம் வண்டி வெயிட்டில் சரி நம்ம நவுண்டு போயிடுவோம். வராளா இல்லையான்னு பார்க்கலாம். கரெக்டாக பார்ப்போம் கண்டுபிடிக்கலாம் பார்ப்போம். வண்டி அங்கே தானே இறங்கிச்சு, நீ எப்படி இங்கே இறங்கினா? பார்த்தீங்கன்னா எனக்கு முட்டிக்கிச்சு, ரொம்ப முடியல. விட்டுருந்தேன்னா அவ்வளோதான் பேண்ட் தோச்சிட்டு பண்ணாங்க முட்டத்துக்கு அந்த அளவுக்கு இருந்துச்சு. பஸ் நிற்குதுல நான் ஓடிட்டேன். நான் பாருங்க ரசி நான் ரேஷன் கடையில் கியூ நின்று பார்த்துக்கிறேன், எல்லா கடையில் கியூ நின்று பார்த்துக்கிறேன். ஒன்றுக்கு போக என் பின்னாடி ஒருத்தன் நிற்கிறான், 2 பேர் நிற்கிறானுங்க வெயிட் பண்ணி நின்றுக்கிறானுங்க. எனக்கு வரவே இல்லை, அவ்வளோ அர்ஜென்ட்டாக பண்ணி எனக்கு வரவே இல்லை. அதான் இல்லை இல்லை வராதா கிட்டம் தான் வராது. அப்போ அர்ஜென்ட்டாக போயே வரல. அவர் நின்றுக்கிறீங்க பின்னாடி 2 பேர் நின்றுக்கிறாங்க, எப்படி வரும்? இல்லை பிள்ளை அதான் முன்னாடி வண்டி அங்கே இறங்கிட்டாங்க. ஏதோ கடைக்கு போன ரேஷன் கடையில் போய் வச்சுக்கிறேன் முன்னாடி அவர் சொல்ல தள்ளி அங்கே இறங்கிட்ட போல அங்கே இறங்கிட்டான் வண்டி உள்ள முன்னாடி வர்ற முன்னாடியே. வண்டி பேர் பார்த்தியோ? நான் அவனுக்கு மூளை இருந்தா அவன் செல்லுக்கே ஃபோன் பண்ணுவான் பாய் பக்கத்துலயாவது வாங்கி அப்படின்னு. வண்டி பஸ்ஸே தெரியும் எனக்கு, அதனால எங்க நான் தலைவர் எங்க ஃபிளாட் ஆகுது மட்டை அவரு அவ்வளோதான். சரி வாடா கடைக்கு போவோம். எங்க கடை? இதான் கடை. எது இதா? வண்டி வந்து அங்கே சுற்றி அங்கே வருவான். நம்ம வந்து எப்படி போயிடும்? டீ கடை இங்கே தான் இருக்கும், கடை இங்கே தான் இருக்கு. இது கடையா? என்ன கொசு வகை போட்டுக்கானுங்க? பார்க்க அப்படி இருக்கலாம் கடையில் கடை இருக்குங்க, கடை இருக்கும். உங்க ஊர்ல இந்த எஃப்எம் ரேடியோவில் வருமே எங்கள் ஊர் கடை காட்டா ஓலைக்கோட்டால புற வச்சுன்னு இருப்பாரு உங்க ஊர்ல. எங்கள் ஊர் நல்லா பெரிய பெரிய கடை இருக்கும். பெரிய பெரிய காட்டா டீ கடை இருக்குமா? ஊர் கண்ணுக்குப்பா ஊருக்கு ஆம்பூர்லாம் கிடையாது. ஆம்பூர்ல இருந்து வரும். சாத்தாங்குளமா? பெரியாங்குப்பம். அது வந்து கிராமம், அது ஒத்துக்க கிராமம், டவுன் கிராமம். பெரியா குப்பம் பெரியாங்குப்பம் சின்ன குப்பம் எழுதுக்கிட்டே நீ இந்த ஊரை குறை சொல்ற. தெரியுமா? பூந்தமல்லி சரி வெளியே கடை தான் இது கொட்டா கிட்டா பின்னாடி கடை கொசு வலை தான் போட்டுருந்தாங்க. அதெல்லாம் பாப்கார்ன் ஊடாதான் இருக்கும். எங்கள் ஊரில் மக்காசோளம், எங்கள் ஊரில் மக்காசோளம் பாப்கார்ன் கிடையாது. எங்கள் ஊரில் பச்சை மக்காசோளம் புரோட்டா சாப்பிட்டான். அதுக்குள்ள பிஸ்கெட் வாங்கிட்டான், செல்ஃபி வாங்கிட்டான், மேடை வாங்கி பிங்கோ அவளை சம்பாதிக்கிறது வாழ்வே சாப்பிடுவேன் கரெக்டு தான். அது இவ்வளோ தாங்கினாங்க. சாப்பிடலாம். அதான் அதான் வண்டி பாதி நிறுத்த மாட்டாங்களே. பிளாஸ்டிக் கேட்டால் நல்லதுன்றான். தெரியாது இதுவும் மெழுகு தெரியாது. இது நல்லது, இதில் ப்ரோட்டீன் இருக்குது. புரோட்டீன் ஒயிட் இருக்கு. சாப்பிடலாம். இன்னொரு வந்தால் கடல் நோய் வர மாட்டேன். சாப்பிடுங்கன்னா தோசை சாப்பிடுங்க, நல்லா விளையாடுங்க.
பாதி நிறுத்த மாட்டாங்க, அப்புறம் 3 மணி ஆகும்ப்பா பஸ் நிறுத்துறாங்க. அது காட்டு காசு அது காட்டு, அதை மட்டும் அடிக்காதீங்க. மாதிரி கீழே போட்டு சிகரெட்டா உடல் புற்றுநோயை உண்டாக்கும். இவர் மாதிரி சமுத்திரக்கடி காய்ச்சல் அது. நான் முகேஷ். அந்த மாதிரி குரு மட்டும் வரல, அவர் வந்து தூக்கிட்டார். பேசி பேசி ஒரு ஆத்திரிட்டே பார்க்கணும். டயர்டாகி தூக்கிட்டார் பஸ்ஸில். இப்போ போய் எழுப்பணும் அவர். எழுப்பி நம்ம திரும்பி கண்டினியூ பண்ணணும். பஸ் வருவோம் பார்க்கலாம். பஸ் வரும்போது டிரைவர் சொல்லி சத்துன்னு போனான்னு சொல்லிட்டு கட்டாரியாடா கிடையாது. அவங்க 4 பாத்து கொடுத்தாங்கன்னா 4 பாத்து தரோம். அவன் சோறு ஃபீடாங்க. அவன் வந்து 4 பாக்கெட் தந்தாங்க, சாப்பாடு தராங்க. போனா கூட ஏதாவது தூக்கத்துக்கு இவரே அடிப்பா. தாத்தா வயசான வேற மாதிரி ரன்னிங்கே பிடிச்சி அதே அடிப்பாரு. என்ன பண்ணுறான் அவன்? வாய் கூட முத்தம் முத்தம் பார்த்துங்கிறான். அப்படியே பாரு. யாரா இவன்? ஆமா, தேர் ஆஃப்டர் வி ஆர் ஸ்போக்கன் இன் இங்கிலீஷ் ஒன்லி. ஓகே நான் போனே. ஓகேடா குரு. டேய் அப்படி guys, after we only speak English throughout this tour. what road? ஓகே டோபி. என்னமா வாங்கி டாக்கியா? என்ன போசுடா இது? ஓகே 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 டோபி. Topi means Abhishek got more snacks. Hey, Abhishek got more snacks for you, da. Very good. Very good. Take some break on the eat. Break? What break? Sleeping break. Sleeping is not a break, boy. Great break. you break but snacks won't break. Chennai Super Kings won't break break. Chennai Super Kings. சம்பந்தமே சென்னை சூப்பர் கிங்ஸ். அடுத்து இங்கே ஒரு முன்னாடி இருக்க சீட்டில் மிதிக்க கூடாது. குரு இல்லை இது டீசெண்டாக இல்லை. குரு ஏசிஎஸ்ல படிச்சுட்டு இப்படிலாம் பண்ணலாமாண்ணே? குரு 1 kilometer queue in restroom. தெரியுமா? Queue restroom ஆண்டா. 1 kilometer Abhishek was. Yeah, Abhishek tomorrow going marathon in Thuthukudi. தூத்துக்குடி மேரத்தான் நடக்கும். எல்லாம் Hey, நடக்கும். why you speaking in Tamil? ஓகே அண்டர்ஸ்டாண்ட். இது எந்த ஊர் மதுராந்தகம். ஊருக்கு தகுந்த மாதிரி ஊர் ஸ்லாங். மதுராந்தகம். அது அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி ஊர் ஸ்லாங்ல பேசுவோமா? லே, மதுரை நம் தூத்துக்குடி போங்களா? புரியுதா? அப்படி இங்கிலீஷ் பேச பாப்போம். நம்மளா 4 பேர் செட்டா நம்ம தான். என்னடா 12 மணிக்கு சிப்ஸ் சாப்பிட்டு இருக்கோம். 12 மணி ஆகுது. ஆனா பிங்கோவா? பிங்கோ அதாவது மணி 12 ஆகுது. அது நல்லா இருக்கும். எப்படி சாப்பிடுற? பரோட்டா சாப்பிட்டேன், ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டேன், காய்கறி சாப்பிட்டேன். guys குட் மார்னிங். டேட் வந்து 16. காலைல டைம் வந்து 6:30 நினைக்கிறேன். 6 ஒரே நிமிஷம் இருங்க வரேன். 6:30 டைம் கரெக்டாக. இப்போதைக்கு வந்து எல்லாரும் குட் மார்னிங் சொல்லணும். எல்லாம் குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் சொல்லு. ஏய் வரும்போது குட் மார்னிங் சொல்கிறேன். குட் மார்னிங். நைட்டு மாமா வந்து ரொம்ப தூங்கிட்டேன். அதை பார்த்து ரொம்ப கலாச்சி வீடியோவில் எடுத்து வச்சுருக்கானுங்க. அதெல்லாம் பார்த்து இது பண்ண நம்ம தூக்கம் தான் முக்கியம். இவங்க நம்ம எல்லாம் சுற்றக்கூடாது. ஓகேவா? அதேமாரி ஆப் இருக்கா பாரு. ஆப் வந்து ஏசுநாதரா மாறலாம். நல்லா கீழே கீழே காலு மேலே சரிங்களே. அதுமாரி இப்போ தூங்கிங்கிறா எல்லாரையும் விட்டு மாப்பிள்ளை வராமல். இப்போ நோயிலேருந்து வெளியே வந்துடுறான் மாப்பிள்ளை. அட்மிட் ஆகிருந்தான். இப்போ வந்து ரிலீஸ் ஆகிடுறான் ஹாஸ்பிட்டலில். மாப்பிள்ளை இப்போ நம்ம எங்கே இருக்கிறான்? மாப்பிள்ளை இப்போ நம்ம அவன் தான் வந்து இந்த ஏரியாவில் வந்து தூக்கம் தான் நம்மளுக்கு முக்கியம். வண்டி எடுத்து சொல்றான், டிரைவர் எடுத்து பண்றான். தூக்கம் தான் நம்மளுக்கு முக்கியம். நம்ம வந்து
மேய்க்கிறோம், பண்ணை ஆடு மேய்க்க போகிறோம். பச்சைப்படி வேலை இல்லை, நான் ஆடு மாடு மேய்க்க போகிறேன் இப்போ நம்ம. ஓகேவா? இப்போ இன்னமும் அந்த நாய் தூங்குது, அரைப்போதில் இருக்குது நாய். கஞ்சா வச்சுட்டு பத்துருக்குது பாருங்க நல்லா. விஜய் ஆட்சி வந்து கஞ்சா வச்சுருந்தாரு, இவங்க மட்டும் எங்கே கஞ்சா கிடையாதுன்னு தெரியல. நான் பேசுறேன்னு தெரியல உனக்கு. அது பாரு, நான் இப்போ கூட பாருங்க, ஒன்று நான் பேசுறதே தெரியல உனக்கு. திரும்ப முடிச்சுங்கிறா பாருங்க. ஓ முரளி அப்பா சூரியா பாபு அண்ணா முரளிக்கு அப்பா தானே? அப்பா தானே? கரெக்டு தானே? நான் போயிட்டு பஸ் ஏறும்போது இதே மாதிரி வரோம் திரும்ப. இதெல்லாம் டொயின் ஆயிடுச்சு, கொஞ்சம் தூங்கி மூஞ்சிலாம் வீங்கி போயிது. போயிட்டு மூஞ்சிலாம் கழுவின்னு டீ அடிக்கும் போது திருப்பி விளாகுள்ளே வரோம். பாய் பாய் சொல்கிறா அது பாய் சொல்லு. பார்த்துங்க, இதான் வந்து தூத்துக்குடி டோல்கேட், மதுரை தூத்துக்குடி டோல்கேட். தூத்துக்குடி வந்து உங்களை வந்து என்னது அது அன்புடன் வரவேற்கிறது. இப்போ வந்து நாங்களாம் என்ன பண்ணுறோம்னாக்கா தூத்துக்குடி வந்தோம், வந்து அந்த பதிலாம் 7 மணி 7 ஒன்று பாரு எங்கடா காணாட மூஞ்சில் கட்சி போட்டுக்கிறானா அவனும் தூங்கினுங்கிறான். தூத்துக்குடி வந்துட்டான். ஒன்றும் கரெக்டாக ஒரு 20 நிமிஷம். எத்தனை கிலோமீட்டரா? ஒரு 10 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர் வந்து பஸ் ஸ்டாண்டு போய்ட்டோம். நாங்கள் போயிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணோம்.